அந்த தியேட்டரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த பக்கம் ஷாலினி மேம் இருந்தாங்க, இந்த பக்கம் அவர் இருந்தார். அப்போ அஜித் சார் சொன்னார், இல்லைன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அவங்க முகம் செவந்து போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபோசல் தான். ஓப்பனாக என் முன்னாடி மற்றவங்க யாருக்குமே தெரியாது, எல்லாம் லைட்டிங் அந்த அமர்க்கலமான தம்பதிகள் திரு அஜித் திருமதி ஷாலினி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு அமர்கலம் படம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் சேர்த்து ஒரு 200 தியேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு புது படம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட இவ்வளவு சென்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகல. இந்த முறை வந்து அவ்வளோ ஒரு வைட் ஸ்ப்ரெட்ல வந்து இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது. ஒரு ஒரு கடந்த கால ஒரு கேப்சூலா இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு 2K கிட்ஸுங்கிறோம், ஜென்சி கிட்ஸுங்கிறோம், அவங்க கனெக்ட் ஆகிற அளவுக்கு இந்த படம் இருக்கான்னு பார்க்குற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை நான் பார்க்க வந்தப்போ அவங்களுடைய அந்த ரசிப்புத்தன்மையை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்க படத்தில். அண்டு எல்லாத்துக்கும் மேலே அவர் அஜித் அவர்களுடைய அந்த பவர், ஸ்டார் பவர், அதெல்லாம் மேலே அந்த ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு, அதை வந்து ரொம்ப அழகாக இந்த படம் வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் கண்கூட நான் பார்க்குறேன். சில விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கதைக்களமும் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும். அதே சமயம் வந்து முதல் முறையாக அவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் ஹீரோவாக மாற போகிறாருங்கிற அந்த அந்த இதோட இந்த கதையை வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து அஜித் அவர்களும் முக்கியமாக ஷாலினி இது வந்து ரியலாகவே அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு பல்வேறு ஞாபகங்கள் அலைகள் மாதிரி எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படம் முழுக்க வரக்கூடிய அந்த தீம் மியூசிக் வந்து இந்த மேகங்கள் இணைப்பட்டு போனது, அந்த சாங்குடைய ஒரு ரக்டு வெர்ஷன். அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் இதை வந்து டியூன் பண்ணி இதை வந்து ரீரிகார்டிங் வந்து படம் முழுக்க ஒரு தீமாக யூஸ் பண்ணுங்கன்னு என்னை சஜஸ்ட் பண்ணது வந்து அஜித் அவர்கள். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மியூசிக்கோட பேட்டர்னில் அதை வந்து நான் கொண்டு வந்தேன். பரத்வாஜ் அதை வந்து ரொம்ப அருமையாக அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பொட்டு ஜிம்மிக்கி இதில் வந்து சாய்ஸ் இருக்கிறத விட புருஷன் வந்து இவர் தான் வரணுங்கிற ஒரு சாய்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக் வந்து ஷாலினி அவங்களே பேசுனது இந்த படத்தில், அவங்க கிரியேட் பண்ண அந்த டைலாக். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சது இந்த படத்தின் மூலமாக. இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, இந்த படத்தை தயாரித்த வெங்கடேஸ்வராய பட நிறுவனம் திரு சத்யநாராயணன் அவர்கள், சுதீர்குமார், சுமந்த்குமார், அவங்க வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு அதை ஒரு அஜித் அவர்களுடைய உதவியோட அவங்க ரொம்ப அழகாக இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி பரத்வாஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு மியூசிக்லேயே வந்து உயிர் கொடுத்துருக்காரு. இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அவருடைய அந்த இசை, பின்னணி இசை, அந்த ஹம்மிங், இது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து இதுல அவர் எழுதின கவிதைகளை வந்து நான் வந்து பாடலாகினேன். அதுதான் சத்தமில்லாத தனிமை கேட்டேன், மேகங்கள் என்னை கொண்டு போனோம் என்ற எதுவுமே அவர் எழுதின கவிதைக்கு வந்து இசையமைச்சது. அது வந்து ரொம்ப ஒரு புதுவிதமா தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சாங்ஸ் வந்து எந்த பேட்டர்ன்லையும் அடங்காமல் அது வந்து அந்த அவுட்புட் வந்ததுக்கு வந்து ஒரு முழு முக்கிய காரணம் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை டெக்னீஷியன்ஸும் இந்த படத்துக்காக அவங்களுடைய சோல் அதை வந்து உள்ள கொடுத்துருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை வந்து இந்த ஒரு டிஜிட்டல் தரத்தில், ஏன்னா எனக்கே பிரமிப்பாக இருந்தது. ஆமாம், இல்லை அது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இந்த மூமெண்ட்டில் நான் சொல்கிறேன், அந்த தியேட்டரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த பக்கம் ஷாலினி மேம் இருந்தாங்க, இந்த பக்கம் அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதுதான் முதல் ஷெட்யூல், ஒரு 10 நாள் ஷெட்யூல் தான் அது. அந்த ஷெட்யூலில் வந்து இருக்கும்போது எனக்கு தள்ளி தள்ளி தான் டேட் கொடுக்கறதா இருந்துச்சு இந்த படத்துக்கு. அப்போ அஜித் சார் சொன்னார், கரைஞ்சி இந்த படத்தை வந்து நான் வந்து டேட் வந்து
ஃபுல்லாகவே நான் அட்டஸ்டச்சு நான் தரேன், இந்த படத்தை வந்து நீங்கள் முடிச்சிடுங்க சீக்கிரமா, இல்லைன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அவங்க முகம் செவந்து போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபோசல் தான். ஓப்பனாக என் முன்னாடி மற்றவங்க யாருக்குமே தெரியாது, எல்லாம் லைட்டிங் அல்லது ஷார்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு இந்த பக்கமும் நடந்தது. அப்புறம் அதுக்கு வந்து உயிர் வந்துச்சு. அப்போ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷாட்டே கிடையாது. அஜித் அவர்களும் ஷாலினி அவர்களும் அவங்க அந்த காதலோட அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியாம ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை நான் இதுல வந்து ஒரு இடத்துல நான் வந்து வச்சிருக்கிறேன். 2 ஷாட் வரும், அதை யார் வேணாலும் கண்டுபிடிங்க, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அஜித் சார் வந்து அஜித் அவர்களாக இருப்பாரே தவிர இது வந்து அந்த அமர்கலம் படத்தினுடைய அந்த வாசுங்கிற கேரக்டரா இருக்க மாட்டாரு. அந்த ஷாட்டை நீங்க உன்னிப்பா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், அதுல தெரியும். எப்பமான ஃபேன்ஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க? ஏன்னா நேற்று அதேதான், நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒயிட் கலர் கோட் ஷர்ட் போட்டு ஃபேன்ஸை வந்து வேண்டான்னு சொல்லி ஓரமா போயிட்டே இருக்கிறாரு. எப்பமா உங்ககிட்ட ஃபேன்ஸை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அஜித்? அவரு வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி மதிப்பார். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் வந்து மன்றத்தை வந்து கலைச்சதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, என்னுடைய எல்லா ஃபேன்ஸுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள அந்த மன்றம் பதவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அரசியல் நடக்குது. அதில் அவங்களுக்குள்ள அவங்களே மோதிக்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து அது ஒத்து வரல. அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ள எந்த விதமான சச்சரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை சொல்லி தான் அவர் வந்து மன்றத்தை கலைக்கிற அந்த முடிவை வந்து அவர் எடுத்தார். ஸோ அவர் ஃபேன்ஸ் மேலே எப்பவுமே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை மதிப்பு. அது எப்பவுமே அவர் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், என் படம் நல்லா இருந்தால் வந்து பாருங்கள், பிடிச்சா பாருங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய எப்பவுமே அந்த டேக் லைன் வந்து அவர் எப்பவுமே அதுதான் கொடுப்பாரு. அவர் ரொம்ப உண்மையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து அவர் சும்மா வந்து ஒரு புகழுக்காகவோ இல்லை வந்து மற்றவங்க பாராட்டணுங்கிறதுக்காகவும் அவர் என்றைக்குமே பேசுறதே கிடையாது. அவர் நேற்று வந்ததும் சரி, எல்லா யதார்த்தமான ஒரு மனிதர். நீங்களே பார்க்குறீங்க, அவர் வந்து ஸ்கூல் கிரவுண்டில் போய் அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு, பையன் ஆளுநரை பார்க்கறதுக்கு. இப்படி வந்து அவர் தன்னைத்தானே டிசைன் பண்ணிக்கிட்ட, அவரே சொல்ற மாதிரி தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட ஒரு 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 வலிமையான ஒரு சிற்பம் நம்மளுடைய அஜித். விஜய் சாரை பத்தி எப்பவுமே பேசியிருக்காங்களா? ஸ்பாட்ல ஃப்ரெண்டு, என் நண்பர் அந்த மாதிரி ஏதாவது யாரை பத்தி? விஜய் சாரை பத்தி ஏதாவது? அது எனக்கு தெரியுமே, அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம அசல் படம் பண்ணும்போது கூட அதனுடைய பாடல்கள் எல்லாம் வந்து விஜய் சாருக்கு வந்து அவர் போட்டு காமிச்சாரு. அவர் வந்து ரொம்ப ரசிச்சாரு. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும், ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். செஞ்சிக்கோட்டை லொகேஷன் தேர்ந்தது என்ன சார் காரணம்? இந்த பாட்டோட அமைப்பு வந்து அதை டிமாண்ட் பண்ணுச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு ரக்குடு ஒரு இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஷார்ட் பியூட்டிக்கும் நல்லா இருக்கும், நம்ம சொல்ல வர கருத்தும் வந்து அதில் போய் சேரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்காக நான் வந்து யோசனை பண்ணப்பதான் நான் செஞ்சு போட்டு வந்து அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒய் நாட் நம்ம இங்கேயே இந்த பாட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செஞ்சு பின்னாடி. ஆமாம், தேங்க்யூ. லாஸ்ட் சார், இப்போ உள்ள கரண்ட் பொலிட்டிக்கல் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? பிளஸ் 4 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க, உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன சார்? இல்ல, இன்னைக்கு வந்து அரசியல் புரிதல்ங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து விலகி இருந்த ஒரு பர்டிகுலர் யூத், அவங்க வந்து எங்களுக்கு சினிமா இல்ல மற்ற பொழுதுபோக்கு போதும், அரசியல் எல்லாம் எங்களுக்கு வந்து புரியல வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கு வந்து அரசியலை நோக்கி ஒரு சக்தி இழுத்து அதை வந்து அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ அது வந்து ஒரு வகையில நல்லது. என்னை பொறுத்தளவுல வந்து இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரும் பொழுது யார் நல்லவர் கெட்டவர் நல்லா அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு இது, ஒரு அரசியல் தெளிவு வரும்போது ஃபியூச்சர்ல, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கிட்ஸ் தான் ஃபியூச்சர்ல வந்து இந்தியாவில் வந்து இருக்க போறாங்க, அவங்க தான் ஆட போறாங்க. அவங்களுக்கு இந்த புரிதல் வரணுங்கிறது இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம். சார் இப்ப மாதிரி பேசியிருக்காங்க பொலிட்டிக்கல் பத்தி, இந்த மாதிரி என்னுடைய ஃபேன்ஸ் வந்து சார் அரசியல்ல இருக்கிறதா அவர் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய அரசியல் ஓட் போடுறது தான்.
வேற எதுவுமே சொன்னதே இல்லை. வாக்காளரா இருக்கிறது அது வந்து ஒரு அரசியல் தானே. அந்த அரசியல் வந்து என்னுடைய அரசியல் கடமையை நான் பண்றேன். இப்ப கூட பாருங்க, பெல்ஜியத்துல இருந்து பறந்து வந்துட்டார். அவர் நினைச்சிருந்தா அங்க கொண்டாடி தீர்த்திருக்கலாம், அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருந்திருக்கலாம். பட் வந்து ஓட்டு போடணுங்கிற அந்த ஜனநாயக கடமைக்காக அவர் வந்து, ஐ திங்க் தமிழ்நாட்டுல பதிவான முதல் ஓட்டு அவரோட. தேங்க்யூ. நன்றி.